ஹீரோவாவது பாலா செஞ்சாரு, நந்தகுமார் செஞ்சாருன்னு சொல்லி முடியுது. நாங்க செய்யறோம் விளம்பரம் வச்சுக்கோங்க. தொண்டு உள்ளத்தோடு அது அவர் வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்து இவர் விளம்பரத்திற்காக செய்கிறார், எலெக்ஷன் வரதுக்கு செய்கிறாரு. அதுக்கு தேவை 10 பேர் தெரியும். இல்லை என்கிற வார்த்தை என் வாய வராது. நான் நம்பி இதெல்லாம் முதல் தடவை பார்க்கிறேன். உலகிலே யார் ஏழைகளுக்கு செய்கிறார்களோ அவர்களை வாழ்த்த வேண்டும், மனதார வாழ்த்த வேண்டும், வாயார வாழ்த்த வேண்டும். ஏன் அப்படி வாழ்த்தணும்னு சொன்னா, நான் தம்பியுடைய இதெல்லாம் சோசியல் மீடியால அதிகம் பார்ப்பேன். ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, ஏழைகளுக்கெல்லாம் போய் நலத்திட்ட உதவிகள் தந்தாரு, இதெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா நல்லது செய்வர்கள் யாராக இருந்தாலும் அதை நம்ம பார்க்கணும், எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கணும். நான் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு எம்எல்ஏ. எங்ககிட்ட யார் வந்து எந்த உதவி கேட்டாலும் இல்லை என்கின்ற வார்த்தை என் வாயில வராது. யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு கண்டிப்பா சத்தியமா செஞ்சு தரணும். இந்த தம்பி செய்வாரு. இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல, இந்த சோசியல் மீடியா மாதிரி ஒரு நல்லதும் கிடையாது, இந்த சோசியல் மீடியா மாதிரி ஒரு கெட்டதும் கிடையாது. இந்த தம்பி ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னா, அவர் வாங்கி கொடுக்குறாரு எப்படி தெரியும்? அவர் ஒரு பையனுக்கு படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கிறாருன்னு சொன்னா அவர் செய்யறாருன்னு எப்படி தெரியும்? இல்ல நந்தகுமார் அவங்க செய்யறேன்னு சொன்னா இது எப்படி மக்களுக்கு தெரியும்? முன்னாடி ஒரு தம்பி கேமரா இருக்கிறார், பின்னாடி ஒரு தம்பி கேமரா இருக்கிறாரு, பாலா செஞ்சாரு, நந்தகுமார் செஞ்சாருன்னு சொல்லி இது ஒரு சோசியல் மீடியால போறாரு. அதுக்கு தேவை 10 பேர் தெரிகிறான். நான் கஷ்டத்தாவும் சொல்றேன், சந்தோஷமாவும் சொல்றேன். அதுக்கு 10 பேர் தெரிகிறான். இவர் விளம்பரத்திற்காக செய்கிறார். இப்படி செய்கின்ற போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நந்தகுமார் அதை செஞ்சார், அது செஞ்சாருன்னு சொல்லி போட்டா எத்தனையோ பேர் உதவி வராங்க, செஞ்சு தரோம். பேஸ்புக்ல போடுறாங்க, ட்விட்டர்ல போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்கன்னு சொன்னா எலெக்ஷன் வரதுக்கு செய்கிறாரு. மனசாட்சியோட போகணும். எலெக்ஷன் வரும்போது 3 மாசத்துக்கு முன்னாடி தான் போட்டா பரவாயில்ல, நிரந்தரம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். எத்தனையோ இளைஞர்கள் எங்களால் முடிவு செய்வோம், முடியலாம் செய்வோம். இப்ப இந்த தம்பி திரைப்படத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு போட்டாங்க. அன்னைக்கு பார்த்த தம்பி இன்னைக்கு பார்த்தா பாலான சொல்றாங்களா? இன்னைக்கு மறுபடியும் மாணவர்கள் வயசு சின்ன வயசுக்கு பெரிய அவருடைய இதுல நான் பார்ப்பேன். சோசியல் மீடியாவில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உங்களத பார்க்கறேன், அவரது பார்ப்பேன். ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு, ஏழை மாணவர்களுக்கு கூட இருந்தவங்க யாரெல்லாம் வசதி தான் பண்ணாரு. மெயினா கமெண்ட்ஸ் பார்ப்பேன். கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் தப்பா எழுதுவாங்க. எங்களால முடியுது, நாங்க செய்யறோம். விளம்பரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க செய்யறோம். அதனால 10 பேருக்கு நாங்க நல்லது செய்திருக்கல, அதை ஏன் உங்களால செய்ய முடியலன்னா அந்த விளம்பரத்தை நீ தவிர்த்துக் கொள்ளலாம் அல்லவா? கேபி பாலா வந்து அவர் ஒரு நடிகர், ஹீரோவாவது. இப்பதான் ஒரு ஹீரோ பண்ணிருக்காரு. சின்ன வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் கலைஞர். அவர் தொண்டு உள்ளத்தோடு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. அந்த மனசை எல்லாரும் பண்ணுங்க. இது விளம்பரமோ இல்லையோ, அது விளம்பரமாக இருந்தாலும் 4 ஏழைகளுக்கு சென்று அது சேர்ந்தால் அது அவர் வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்து நம்மை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். ஆகவே விளம்பரமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஏழைகளுக்கு போய் சேர்ந்தால் அந்த விளம்பரத்தை யார் கொச்சைப்படுத்தினாலும் அது எங்களுக்கு கவலை இல்லை என்பது இந்த தம்பி வந்ததுனால் அந்த சத்தியத்தை சொல்லி என்னை அழைப்பமைக்கு நன்றி கூறி விளம்புகின்றேன். நன்றி.